கும்பகோணம் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பயணிகள் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியன். சிவசுப்பிரமணியன், இந்த விபத்து எப்போ எந்த இடத்துல நிகழ்ந்தது, எதனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு? ஒரு அரை மணி நேரம் வணக்கம் ஹேமா. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பேருந்தும், மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் ஆடுதுறை வாழை ஆராய்ச்சி நிலையம் எதிரே கடந்த விபத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் 18 பேர் படுகாயமடைந்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. அதுல ஒரு நிலை கவலைக்கிடமா இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த விபத்து ஏற்பட காரணம் ஒரு கார் குறுக்க வந்ததுனால இந்த விபத்து ஏற்பட்டதா சொல்றாங்க. 2 ஓட்டுநர்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. உடல்கள் இவங்களுடைய பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்த அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலியமாக கும்பகோணத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அங்கு அவர்களுக்கு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து, இது போன்ற விபத்துகள் இந்த பகுதியில தொடர்ந்து அண்மை காலமா நடைபெற்று வருகிறது. வாகனங்கள் அதிக அளவில் வேகத்துடன் செல்வதும் சாலை விதிகளை பின்பற்றாமல் இருப்பதுமே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. நேற்று முதல் தொடர்ந்து 2 நாளாக மழை பெய்து வரும் இந்த நேரத்திலும் வாகனங்கள் மெயின் சாலைகளில் வேகமாக செல்வது இது போன்ற விபத்துகளுக்கு காரணம் என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த விபத்து காரணமாக மயிலாடுதுறை கும்பகோணம் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரி, வேலைக்கு செல்லும் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வண்டி ஆடுதுறையிலிருந்து திருமங்கலக்குடி சூரியநாதர் கோயில் வழியாக சற்று முன் திருப்பி விடப்பட்டுள்ளது. அதே போன்று கும்பகோணத்தில் வரும் வாகனங்கள் சுருளி வழியாக சென்று கொண்டிருக்கிறது. போக்குவரத்து மயிலாடுதுறை கும்பகோணம் வரையில் பாதிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்திலிருந்து சிவசுப்பிரமணியன், இந்த விபத்து பற்றி போலீசார் என்ன சொல்றாங்க? இல்ல ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? திருவிடைமருதூர் போலீசார் இந்த விபத்து குறித்து நேரடியாக விசாரிச்சிட்டு இருக்காங்க. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை சென்று போலீசார் விசாரணை நடத்தி வராங்க.